யோகி ராம் சுரத்குமார் ஜெய குருராய. ஒரு அம்மா நம்முடைய இந்த யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடில் வாட்ஸ்அப் குரூப்பில் போடுற மெசேஜை பார்த்துட்டு என்கிட்ட ஒரு நாள் நீங்கள் என்ன பெரிய கடவுளா அப்படின்னு கேட்டு சண்டைக்கு வந்தாங்க. நான் சொன்னேன், நான் கடவுள்னு எங்கேயுமே சொல்லலையேம்மா, யாருமே சொல்லலையே. இல்லை, உங்கள் குரூப்பில் போட பதிவுகள்லாம் பார்த்தா அப்படி தான் தெரியுது அப்படின்னாங்க. அப்புறமேட்டு ஒரு நாள் சுப்புலட்சுமி போட்ட பதிவை பார்த்துட்டு நீங்கள் என்ன பெரிய குருவா அப்படின்னாங்க. இல்லைம்மா, நம்ம அப்படி குருலாம் ஒன்று சொல்லலையே, அது அவங்க பக்தர்கள் ஏதோ போடுறாங்க, அது எப்படி நீங்கள் என்ன பெரிய குருவா அப்படின்னு ஒரே சண்டை. அப்புறம் அந்த அம்மாவை அடிக்கடி ரிமூவ் பண்ணுறதும் திருப்பி உள்ளே போடுறதும் திருப்பி ரிமூவ் பண்ணுறதுமா இருந்தது. சரி, இது பெரிய கரகத்துக்கு தான் வந்திருக்கு அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேன். ஆனால் இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்கள்லாம் பெரிய பக்திமான்கள், நாங்கள்லாம் பெரிய ஞானிகள், உங்களுக்கெல்லாம் என்ன தெரியும், நீங்கள்லாம் கொஞ்சம் காசு செலவழித்து ஒரு ஆசிரமம் நடத்தினோன்னா நீங்கள்லாம் பெரிய ஆளா அப்படி அவங்க நினைக்கிறாங்க. நாங்கள்லாம் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஞானம் அப்படிங்கிறது, குரு அப்படிங்கிறது யார் அப்படின்னா, புத்தர் எதை தேடி போனார்? ஞானத்தை தேடி புத்தர் போனார். பல ஆண்டுகளாக பல குருமார்களை தேடி போகிறாரு, பல சாமியார்களை தேடி போகிறாரு, பல மலைகளுக்கு போகிறாரு, நதிகளுக்கு போகிறாரு, காடுகளுக்கு போகிறாரு, யார் யாரெல்லாமோ சந்திக்கிறாரு. அவர் தேடிய ஞானம் கிடைக்கல. ஞானத்தை தேடி அலைன்னு புத்தர் அலைகிறார். எங்கேயுமே அவருக்கு ஞானம் கிடைக்கல. குளிக்கிறதில்ல, சாப்பிட்றதில்ல, தூங்குறதில்ல, அப்படியே பேயா அலைகிறார். அந்த ஞானத்தின் மீதான வெறி கொண்டு அலைகிறார். ஒரு நாள் ரொம்ப சோர்ந்து போய், இறைவா, நான் இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி அலைவேன்? யாருக்கிட்ட போயும், எந்த பெரிய ரிஷிமார்கள்ட்ட, எந்த பெரிய முனிவர்கள்ட்ட, எவ்வளோ பெரிய சாமியார்கள்ட்ட போயும் எனக்கு ஒரு ஞானம் கிடைக்கலையே, நான் என்ன செய்வேன்? எனக்கு இந்த ஞானத்தை யார் அருள்வா அப்படின்னு புத்தருக்கு பயங்கர கவலையோடு படுத்திருக்கிறாரு. ஒரு காட்டு பாதையில் ஒரு மரத்தடியில் படுத்திருக்கிறார். அப்போது பக்கத்து கிராமத்துக்கு ஒரு இசை நிகழ்ச்சி நடத்துறதுக்காக ஒரு கூட்டம் அந்த காட்டை தாண்டி போகுது, கிராஸ் பண்ணி போகுது. அதுக்கு ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி இல்லையா புத்தர் வாழ்ந்தார். அந்த 3000 வருஷத்துக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்கு ஒரு இசை நிகழ்ச்சி நடத்துறதுக்காக ஒரு கூட்டம் அப்படி ஒரு 10 பேர் அப்படி போகிறாங்க, பேசிகிட்டே போகிறாங்க. புத்தர் அப்படி ஒரு மரத்து மூட்டில் படுத்திருக்கிறார். அதில் போச்சில் ஒருத்தங்கிட்ட சொல்கிறான், டே பிரதிபா, நீ வச்சிருக்கிற வீணையை, அதில் இருக்கிற அந்த டொயினை ரொம்ப இருக்காதடா, ரொம்ப இருத்தா அது விட்டுரும். அப்புறம் அந்த ப்ரோக்ராமில் வாசிக்க முடியாது. அதே நேரத்தில் அந்த வீணையில் உள்ள அந்த நரம்பை ரொம்ப லூஸாகவும் வைக்காத, வச்சாலும் அந்த நாதம் நல்லா இருக்காதுடா. ரெண்டுக்கும் மீடியமாக கரெக்டாக, அங்கிட்டும் இல்லாமல் கரெக்டாக வைடா, அப்போ தான் அந்த நாதமாக கேட்கும் ஜனங்களுக்கு அப்படின்னு ஒருத்தன் அந்த இசைக்குழுவில் உள்ளவன் வீணை வாசிக்கிறவன்ட்ட சொல்லிட்டு அப்படி போயிட்டே இருக்கிறான். புத்தருக்கு படுத்திருந்தவர் டக்குன்னு எழுந்திருச்சிட்டார். ஆஹா, கிடச்சிருச்சு, ஞானத்தோட அடித்தளம் கிடச்சிருச்சு. நீ பெரிய மாளிகையில், அரண்மனையில் இளவரசனாக ராஜ வாழ்க்கை வாழ்ந்தாலும் இந்த ஞானம் கிடைக்காது. அதுக்காக நான் எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போகிறேன்னு அந்த எக்ஸ்ட்ரீம் போய் இன்னொரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் உனக்கு அந்த ஞானம் கிடைக்காது. புத்தர் வாழ்ந்த வாழ்க்கை பெரிய துறவரம். இளம் குழந்தையை விட்டுக்கிட்டு காட்டில் போய் சாப்பிட்றதில்ல, தூங்குறதில்ல, குளிக்கிறதில்ல, எதுவுமே இல்லை. அந்த எக்ஸ்ட்ரீம் போய் ஞானத்தை தேடுறார். அப்போ இந்த சாதாரண இசைக்கலைஞன் பேசிட்டு போனது புத்தருக்கு ஞானத்தை உருவாக்கிட்டாங்க. சித்தார்த்தா, நீ எக்ஸ்ட்ரீம் போய் அந்த லக்ஸுரி வாழ்க்கையை வாழக்கூடாது, இல்லை எக்ஸ்ட்ரீம் போய் இந்த பிச்சைக்கார வாழ்க்கையை வாழக்கூடாது. ரெண்டையும் சமமாக கையாள படித்தாதான் ஞானம் கிடைக்கும். ரொம்ப ஆடம்பரமான வாழ்க்கை கிடைச்சிட்டுன்னு அதில் போய் மூழ்கிட்டாலும் கிடைக்காது. இல்லை நான் ரொம்ப பெரிய துறவின்னு சொல்லி அங்கே போய் கிடந்து அதில் பெரிய எக்ஸ்ட்ரீம் போய் வேஷம் காட்டினாலும் கிடைக்காது. ரெண்டுலேயும் நியூட்ரலாக இருக்க படிக்கணுங்கிறத தெரிஞ்ச பிறகு தான் புத்தருக்கு ஞானம் கிடைச்சது. அப்போ இதில் யார் குரு? புத்தருக்கு ஞானம் கிடைக்க உதவி அந்த குரு யார்? அந்த இசைக்குழுவில் உள்ள ஒரு சாதாரண ஒரு கலைஞர். இதுதான் குரு. குருன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பெரிய தாடி வச்சு மேலெல்லாம் அப்படி விபூதி பூசி கழுத்து பூதா ருத்ராட்சம் போட்டு சாமியார் வேஷத்தில் அப்படி வந்தாதான் அவர் குரு.
இங்கேயும் ஒரு சாமியார் ஒரு நாள் நேரம் எல்லாம் படக்கு படக்குன்னு போய் காலில் விழுந்தாங்கல்ல, அவர் அதுக்கப்புறம் தான் அவர் பெரிய சாமின்னு மனசுக்கு நினச்சிட்டார். ஓ நம்மளும் பெரிய சாமி தான் அப்படின்னு நினச்சிட்டார். அதுக்கப்புறம் தான் அவர் இந்த வேஷமெல்லாம் கட்டிட்டு இங்கே வந்துருந்தது. அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க, யார் குருவாக இருக்க முடியும்னா அவங்க அப்படி தான் குருவாக இருக்க முடியும். இப்போ இன்னும் ஒரு சிலவருக்கு எப்படி சொல்லி கொடுத்துருக்கு, சிவன் தான் குரு, குரு தான் சிவன், யோகி ராம் சுரத்குமார் தான் குரு, அவர் தான் கடவுள், என்னத்தெல்லாம் போட்டு குழப்பிக்கிறாங்க. குருவாய் திருவாய் அருவாய்ன்னு தான் சொல்லியிருக்கு, இல்லைன்னு இல்லை. ஆனால் நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த ஒரு ஆட்டோ டிரைவர் சொல்லி தந்துட்டு போவான், அவனும் குரு தான். நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த ஒரு திருடன் கற்று தந்துட்டு போவான். உங்கள்கிட்ட பணம் வாங்கிட்டு ஒருத்தன் தரலன்னா அவனும் உங்களுக்கு ஒரு குரு தானே. இப்படி ஏமாத்தலான்னு உங்களுக்கு சொல்லி தராமல்ல. இப்போ எங்கள் ஊரில் ஒரு புரோக்கர் ஒருத்தன் என்னை ஏமாற்றிட்டு போனான், கீழசரக்கவளையிலேருந்து. எங்கள் பழைய வீட்டை வாங்கினவன் அவனே எனக்கு ஒரு குரு தான். ஓஹோ, அப்போ இனி இப்படிலாம் டீல் பண்ணக்கூடாது, 10 லட்ச ரூபாயும் போய் பழைய வீடும் போச்சு, அப்போ அவனும் நமக்கு ஒரு குரு தான். புரியுதில்ல உங்களுக்கு? ஏமாத்துறவனும் ஒரு குரு தான். இப்படி சொல்லி தந்துட்டு போகிறான்ல, ஏய் பைத்தியக்கார பையில நீ இப்படி இருக்காத, எவன் கேட்டாலும் ரூபாயை கொடுத்துட்டு மாடு வாங்குக்கு செல்லு வாங்கிட்டு ரூபாயை கொடுத்துக்கிட்டு எழுதி வாங்காமல் இருக்காத, கரெக்டாக எழுதி வாங்கிடு, இப்படி சொல்லி கொடுத்து தந்துட்டு போகிறான்ல. அப்போ எல்லாரும் குரு தான். நமக்கு தெரியாத விஷயத்தை யார் சொல்லி தந்தாலும் அவன் குரு தான். ஆனால் இந்த பைத்தியக்கார ஜனங்களுக்கு திரு யாரு குரு யாருன்னு தெரியாமல் புலம்பிக்கிட்டு அவங்களே பெரிய நானே அகம் பிரம்மாஸ்மின்னு அலையிற சில கேஸுகள், நம்மளை இந்த மாதிரி நம்ம நேரத்தை பொன்னான நேரத்தை வீணாக்கிக்கிட்டு நம்மளையும் போட்டு குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இதுகளெல்லாம் தள்ளி களையணும். இல்லைன்னா நம்ம லட்சியத்தை அடைய முடியாது. இந்த மாதிரி வியாக்கியானம் பேசுகிறவங்க, நக்கல் பேசுகிறவங்க, கிண்டல் பேசுகிறவங்க, அவங்களெல்லாம் நம்ம கையில் வச்சுட்டு இருக்கக்கூடாது, தூர தள்ளிடணும். தூர தள்ளி விட்டு நம்ம வேலையை பார்க்கணும். யோகி ராம் சுரத்குமார், ஜெயகுருராய்.